ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு ட்ரெய்லர் முறுக்கு வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டுவாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சரி முறுக்கு சொல்லலாம். எப்போவுமே முறுக்குக்கு பார்த்திங்கன்னா அரிசி வந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை கிரைண்டர்லையோ இல்லை மிஷின்லேயோ கொடுத்து ஆட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் கடல மாவு போட்டு மிளகாத்தூள், உப்பு, ஓமம், எள் எல்லாம் போட்டு செய்வோம். சரி இந்த டைம் வந்து இந்த பச்சரிசி மாவு வந்து நொய் இருந்துச்சு. சரி அதை வந்து கழுவிட்டு காய வச்சுருந்தேன். இதை அரைச்சிட்டு வந்தால் நம்ம இடியாப்பம் மாவு மாதிரி செய்யலாம், இடியாப்பம் நல்லா வரும்னு சொன்னாங்க. ஆனால் அதை செஞ்சுமே பார்த்திங்கன்னா ஒரு டைம் நல்லா வரல. அது ஏதோ பிச்சுட்டு போடுது. ஏன்னா இடியாப்பம் அப்படின்னா நம்ம நூடுல்ஸ் மாதிரிலாம் வரணும். ஆனால் இது பார்த்திங்கன்னா நம்ம புளியும் போது அது மாதிரி தான் வரும். ஆனால் பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிச்சுட்டு போயிடும். சரி இந்த மாவு இப்படியே இருக்கேன், இன்றைக்கே நம்ம வந்து ஒரு ட்ரெய்லர் முறுக்கு இதில் பார்க்கக்கூடாது, பச்சரிசியில் மாவில் வந்துட்டு முறுக்கு செஞ்சால் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னு சொல்லிவிட்டு இதில் ஒரு சும்மா கம்மியாக தான் ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்து அதில் கொஞ்சம் கடல மாவு, உப்பு, எள் இல்லை அதனால் ஓமப்பொடி மட்டும் இருந்துச்சு, அது மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்திங்கன்னா இதை ஒரு சம்பவம் பண்ணேன். ஆனால் இது என்ன ஆயிடுச்சுன்னா, இது ஏதோ போட்டால் பார்த்தா நமக்கு பார்க்குறதுக்கு இது முறுக்கு மாதிரி தான் தோணுது. ஆனால் இது முறுக்கு கிடையாது, கட்டுக்குன்னு கிடக்குது. இந்த பச்சரிசி மாவில் வந்து வேறு எண்ணெய் ஏதாச்சும் உளுத்த மாவு போட்டால் நல்லாயிருக்கும். உளுத்தம்பருப்பு வந்துட்டு இதில் அரைச்சி சுட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இதில் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இன்னும் இவ்வளோ மாவு இருக்குது. இதை என்ன பண்ணி சேல்ஸ் முடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏதோ பார்க்குறதுக்கு பார்த்தா ஏதோ முறுக்கு டைப்பில் தான் தெரியுது. அது இப்போ விட்டது பார்த்திங்கன்னா நானும் வீடியோவை எடுத்துகிட்டு தீய விட்டு வச்சுட்டேன். தீஞ்ச முறுக்கு, கடுக்குன்னு இருக்கிற முறுக்கு, ஏதோ நம்ம கல்கோனா மிட்டாய் சாப்பிடுவோம் இல்லையா, அதே மாதிரி கடுக்குன்னு இருக்குது. ஏதோ வண்டியா முறுக்கு கொஞ்சம் கடுக்குன்னு தான் இருக்குது. சும்மா ட்ரெய்லர் பார்த்தேன்ல, இதில் நல்லா வரல. இது வேறு என்ன போட்டு செய்கிறதுன்னு தெரியல. சரி அவ்வளோதான். சரி எப்படி வந்தாலும் வரட்டும். ஏதோ பிசைஞ்சதை வந்துட்டு அவ்வளோதான். இன்னும் ஒரு உலக்குக்கு ஆகும். அதையும் போட்டு ஒரு 4 முறுக்கு அனுப்பிச்சா எடுத்து வச்சிடலாம். ஆனால் இன்றைக்கி என் பெரிய பையன் வந்தால் சொல்லுவான், உனக்கெல்லாம் எதுக்குமா இந்த வேலை, இதெல்லாம் முறுக்கா, இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானா அப்படின்னு வந்தது இன்றைக்கி எனக்கு கலாய்ப்பான். ஆனால் பார்க்குறதுக்கு என்னவோ முறுக்கு நல்லா சூப்பராக வந்திருக்குன்னு தான் நினைக்க தோணணும். ஆனால் பாருங்கள், கடுக்குன்னு இருக்குது. வாயில் போட்டால் கணீருங்க. ஆனால் இப்படி நொறுங்குதுன்னு பார்க்குறீங்களா? ஆனால் ஏதோ ஒரு மாதிரி கடுக்குன்னு இருக்க மாதிரி தான் இருக்குது. இதுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு டிப்ஸு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த பச்சரிசி மாவில் வேறு என்ன கடல மாவு இல்லைனா உளுத்தம்பருப்பு இது மாதிரி போட்டு வேறு இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் அதே மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஏன்னா பெசன மாவை வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா. இது ஜாடிக்கு போனால் அதுக்குள்ளே வீட்டுக்கார் ஒரு பக்கம் சண்டைக்கு வந்துடுவார், உனக்கெல்லாம் எதுக்கடி தேவையில்லாமல் இந்த வேலை, கம்முன்னு உட்காந்துருக்க முடியாமல் ஏதாச்சும் ஒரு வேலை பார்க்குறியான்னு. நானும் இன்ன வரைக்கும் மாலெலாம் பிடிச்சி கட்டிட்டு வந்தேன். வந்து கம்முன்னு உட்காந்துருக்கணும்ல, இது தேவையா? ஏதோ நம்ம ஒரு வேலையை பார்ப்போன்னு பார்த்து கடைசியாக இப்படி ஆயிடுச்சு. அதுதான் இந்த உலக்கில் வந்துட்டு நம்ம மறுபடியும் போடுவோம். அது கொஞ்சத்தையும் போட்டுட்டு அந்த மாவை போட்டு புழிஞ்சு எடுத்துருவோம். புளியறதுக்குமே ஆனால் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. இதை விட மாவு இன்னும் கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சாலுமே போட முடியாது. அது ஒரு மாதிரி என்ன எண்ணெய் இழுக்குமா என்னன்றது எனக்கு தெரியல. மாவு ஆனால் இப்படி தான் இருக்குது. இப்படி இருந்துமே ஆனால் புளியறதுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இது தேவையா உனக்கு? வந்தம்மா கம்முன்னு இருந்த டயர்டுக்கு உக்காந்தமான்னு இருக்கணும். ஏதோ வந்தது கடகடன்னு வேலையை பார்க்குறேன்னு ஆரம்பித்தா. ஆனால் நம்ம வந்துட்டு ஆட்டி கிரைண்டரில் ஆட்டியோ இல்லை மிஷினில் ஆட்டியோ போடுற முறுக்கு கூட கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகுது. இல்லை ஒரு வேளை இது பச்சரிசி நொய் மாவு அப்படிங்கிறதுனால சீக்கிரம் வெந்துடுதா என்னன்னு தெரியல. இங்கே பாருங்கள், தீஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. உடனே டக்குன்னு வெந்துடுதானா. ஆக மொத்தத்தில் ஒரே அடச முறுக்கு மட்டும்தான் கரெக்டாக எடுத்து வச்சுருக்கேன் தீயாமல். சரி விடுங்க, அதுவே தான் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. சரி கொஞ்சம் பொறுனாவது இருக்கட்டும். அவ்வளோதான். இதையும் போட்டு
புழிஞ்சு எடுத்துட்டு பார்த்துக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. போட்டாச்சு. இது போட்டாலும் என்னமோ வால் சுருண்டு ஓடுற மாதிரி இதுவும் உடனே இந்த அட்டைப்பூஞ்செல்லாம் கை வச்சா உடனே சுருங்கிட்டு போகுமே அது மாதிரி ஏதோ போட்டதும் சுருண்டுட்டு ஓடிடுது. ஒரு வேளை எண்ணெயை பார்த்தா அதுக்கும் பயமாக இருக்குமோ, அதனால தான் சுருண்டுட்டு போயிடுதாட்டுக்கு. முறுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, அவ்வளோதான். இது ஒரு குட்டி வீடியோ. நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.